ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான சூப்பரான உளுத்தங்கஞ்சி எப்படி தயாரிக்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சுக்கு கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். பின்னாடி அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா சக்கன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா சூடான உடனே இந்த ஏலக்காய் முதல்ல போட போகிறோம். இப்போது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஆட்டி வச்சிருந்த உளுத்த மாவை அதில் போட்டு நல்லா கிண்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான பால் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கழிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தேங்காய் பூவை, நம்ம தேங்காவை அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அதில் கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ டேஸ்டியான ஒரு உளுத்தங்கஞ்சி ரெடி. ஆஹா, சூப்பர், நல்ல டேஸ்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.